அதோட சேர்ந்து அத்தையோட திமிரும் அடங்கும். அதனால நாம தனி கட்சியே நடத்திட வேண்டியதுதான். கதவு திறந்திருக்கு, அப்புறம் எதுக்கு காலிங் பெல் அடிக்கணும்? மேடம், சொன்ன டைமுக்கு நான் கரெக்டா வந்துட்டேன். நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? ஏய், பார்த்தா தெரியல, நான் ரெடியா தான் இருக்கேன். பேக் மாட்டிட்டீங்க, அப்புறம் என்ன வாங்க போலாம்? ஓகே, ஏய் இருடா. கௌசல்யா வரணும்ல. இரு. கௌசல்யா. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னடா அவளை உள்ள எங்கேயுமே காணோம்? அதான பார்த்தேன். 2 பேர் 2 நாள் ஒத்துமையா இருந்தீங்களா, 3ஆவது நாள் முடிஞ்சுச்சா? ஐயோ, உங்க மருமக கோச்சிட்டு எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ஹலோ, அவ எங்க போயிருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். வா போலாம். இருங்க. அந்தால ஒரு கேஸ் கொடுத்தாரு, அதை எப்ப துப்புரிய ஆரம்பிக்க போறீங்க? டேய், அதுக்கு தாண்டா இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். இரு. நானு வீட்டு கதவை பூட்டிட்டு வந்தேன். ஓகே. Can I help you? No, thanks. கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, அகத்திக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை. கீரைமா, கீரை வாங்கலையா? கீரைமா, கீரை வாங்கலையா? கீரைமா, கீரை. ஏமா, அரைக்கீரை, சிறுகீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஒருத்தி வெளியே வரமாட்டாங்களே. கீரைமா, கீரைக்காரம்மா, இங்க வாமா. ஐயே போமா, உனக்கெல்லாம் கீரை வைக்க முடியாது. ஐயே, நான் வந்த வேலை தெரியாம ஒரிஜினல் கீரைக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்குன்னு. ஏய், வீட்டுல இருந்து எவ்வளவு வெளியே வாங்கடி. மூதேவிங்களா, உள்ள உட்காந்து சீரியலை பாத்துட்டு இருக்கீங்க. வாங்கடி. கீரைமா, கீரை வாங்கலையாமா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவளுங்க வர மாட்டாளுங்க, நாம தான் உள்ள போகணும். கீரைமா, கீரை. ஏமா, கீரை கொண்டு வந்திருக்கேம்மா, வெளியே வாங்க. வந்துட்டா எரும மாடு. நாம வீட்டுக்காரி ஏத்து பார்த்தா வேலைக்காரி வரா. சரி, இவகிட்ட இருந்து நம்ம ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வா. என்னம்மா, அரைக்கீரை இருக்கு, முளைக்கீரை இருக்கு, சிறுகீரை இருக்கு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உனக்கு எந்த கீரை வேணும்? எப்படி கீரை? எங்கம்மா, வியாபாரமே ரொம்ப டல்லாக்குது, முன்ன மாதிரி இல்ல. ஐயா, உன்ன கேக்கல, கீரை எவ்வளவுன்னு கேட்டேன். கீரையா? கம்மிதாம்மா, கட்டு 15 ரூபா. என்ன, இத போய் 15 ரூபான்னு சொல்ற? விலைவாசி அப்படி விக்குதுமா. நீ பணக்கார வீட்டு பொம்பளை, உனக்கு இத பத்தி எல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது? பணக்கார வீட்டு பொம்பளையா? இல்லையா பொண்ணா? இவ்வளவு பெரிய வீட்டோட ஓனரு, ஆனா பாக்க சிம்பிளா கிரியம்மா. நீ வேற ஏமா வயிற்றுல கலப்புற? நான் இந்த வீட்டு ஓனர் இல்ல, சர்வன்ட். சர்வன்ட்டா? பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. மூஞ்சில ஓனருக்கல ஓஹோன்னு ஓடுது. இந்தாமா, உன்கிட்ட கீரை வாங்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்லாத. என்ன ஏமா, நம்மள மாதிரி ஏழை பழங்களுக்கு ஓனர் கலர் இருக்க கூடாதா? என்ன கலர் இருந்து என்ன பிரயோஜனம்? காசு பணம் வேணும்ல. இல்லையா? காசு பணம் எல்லாம் நம்மள தேடி வராதுமா, நாம தான் அதை தேடி புடிச்சு சேர்க்கணும். மனசு வச்சா நீ கூட இந்த மாதிரி வீட்டுக்கு ஓனர் ஆகலாம், தெரியுமா? எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நீலாங்கர பக்கத்துல லேண்ட் விக்கிறாருமா. கிரவுண்ட் வெறும் 10 லட்சம் ரூபா தான். வாங்கி போட்டேன்னு வெய்ய, ஒரே வருஷத்துல 20 லட்சம் ரூபாய்க்கு போமா. பேங்க்ல லோனை வாங்கி ஒரு வீட்டை கட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல தவணையை கட்டு. திட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா 10 லட்சத்துக்கு நான் எங்க போறது? ஏன், உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இல்லையா? என்னம்மா கிண்டல் பண்றியா? 100-200 இங்க நாக்க தள்ளுது, இதுல 10 லட்சம் இல்லையான்னு அனாவசியமா கேக்குறேன். ஆண்டி நடிக்கிற, அதான் ஓனர் கிட்ட இருந்து கொள்ள அடிக்கிறீங்க. என்னது? இல்லம்மா, ஓனர் கொடுக்க மாட்டாரா? எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்துல கழிச்சு விட்டுரு. நீ கேட்டா கொடுக்க மாட்டாரா? இந்தாமா, என் ஓனர் என்கிட்ட கொடுப்பாருன்னு உனக்கு யார் சொன்னது? அட என்னம்மா இது, குடுக்கணும்னாலும் நீ தான் தாச்சா பண்ணி வாங்கணும். இதெல்லாம் சொல்லியா கொடுப்பாங்க?
அட போமா. ஆ, எவ்வளவுதான் தாஜா பண்ணாலும் என் ஓனர் கிட்ட இருந்து 1000-2000க்கு மேல வாங்கவே முடியல. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கீரை வேலை பேசிட்டு இருந்தம்மா. பெரிய ஊட்டி எஸ்டேட்ட வாங்குறா, வேலை பேசிட்டு இருக்கா. போ, நான் வாங்கிட்டு வரேன். போடி. சரி, கீரை எவ்வளோ? கம்மிதாம்மா, கட்டு 15 ரூபா. என்னது, ஒரு கட்டு 15 ரூபாயா? ஏன் கூடையோட 15 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன். ஆனா அவ்வளவு கீரையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ற, 2 கட்டு 15 ரூபாய்க்கு கொடு. என்னம்மா இவ்வளவு கம்மியா கேக்குற? பின்ன நீ சொல்ற ரேட்டுக்கு அப்படியே வாங்கிடுவாங்களா? காசு நீங்க கொட்டியா கிடக்குது? ஏமா காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கிற? இப்படி இருந்துதான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினியாக்கும். அது சரி, நீ இப்படி உஷாரா இருக்கிறது நல்லதுதான். இப்படி உஷாரா இல்லைன்னா பழைக்கவே முடியாதுமா. ஏமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நீலாங்கிற பக்கத்துல லேண்ட் விற்கிறாருமா. கிரவுண்ட் 10 லட்ச ரூபா தான். ஒரே வருஷத்துல 20 லட்ச ரூபாய்க்கு வேலை போகுமா. வாங்கி போடுறியா? 10 லட்சத்துக்கு நான் இடம் வாங்கி போடணுமா? ஆமாமா, உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்காருக்கு தெரியாம வாங்கி போடு. நாளைக்கு உனக்கு தானே யூஸ் ஆகும். ஏமா, நீ கீரை விற்க வந்தியா இல்ல லேண்ட் வாங்குறதுக்கு ஆள் பிடிக்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் தான்ப்பா. லேண்ட் வாங்க ஆள் புடிச்சு கொடுத்தா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும்ல. எவ்வளவு 10 லட்சத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பா. அவகிட்ட போய் சொல்லு. போ, கிளம்பு முதல்ல. ஏமா கீரமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ கிளம்பு. இவகிட்டயும் பணம் இல்லையா? ரெண்டு பேருமே பிடி கொடுக்காம பேசுறாளுங்க. ரெண்டு பேருமே பணத்தை எடுக்கலையா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன பண்றது? நில்லுமா. இங்க தனுஷ்கோடின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வீடு எங்க தெரியுமா? முறைக்கீரை இல்லமா, முளைக்கீரை. சிரிக்கிற இப்பதான் பாக்குறீங்களா? நீ கௌசல்யா தானே? அரைக்கீரை. அதெல்லாம் அப்புறமா அரைச்சுக்கலாம். நீ பதில் சொல்லிட்டு போ. இது என்னடி மச்சம்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் லட்சணம் எனக்கு தெரியாதா? மச்சம் வச்சுக்கிட்டு மாறு வேஷம் போடுறாளாம். மூஞ்சிய பாரு. ஏண்டி உனக்கேண்டி இந்த ஆசையெல்லாம்? திடீர்னு கீரை விற்க ஆரம்பிச்சிட்ட? அதெல்லாம் என்னோட பர்சனல். உங்களுக்கு எதுக்கு? என்னடி கீரை கூட எங்க இருந்தாவது லவட்டிக்கிட்டு வந்துட்டியா? என்னமோ துருன்னு முழிக்கிற. வாயை திறந்து பேசுடி, பேசு. அடியே, ஏண்டி இந்த கோலத்துல சுத்துற? ஆமா, என்னம்மா இது சிம்பிள் மேட்டர். இது உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய், முடியலையேடா, அதனால தான்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சில நேரத்துல பண்டுவா இருக்கீங்க, ஆனா பல நேரங்கள்ல மண்டுவா தான் இருக்கீங்க. அதாவது இவங்க மாறு வேஷத்துல சுத்துறாங்க. ஏண்டா, ஒரு கீரை கூடைய தூக்கி தலையில வச்சுக்கிட்டா மாறு வேஷமா? டேய், எந்த வேஷம் போட்டாலும் இது மூஞ்சி தனியா தெரியுமேடா. ஆனா எதுக்கு இப்படி சுத்துறான்னு தான் தெரியல. ஐயோ மேடம், அந்த விஷயத்தை நான் சொல்றேன். சொல்லு. தனுஷ்கோடியோட கேஸ கண்டுபிடிக்க இந்த அவதாரம் எடுத்திருக்காங்க இந்த சின்ன மேடம். ஏண்டி நிஜமாவாடி? இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த கெட்டப்பு? அதே சும்மா ஒரு டைம் பாஸ்க்கா. அடியே, டைம் பாஸ்க்கு பீச்சுக்கு போவாங்க. யாரடி இப்படி கீரை வித்துட்டு போவாங்க? என்ன தனியா அவசரம் பண்றியா? அடியே, தனுஷ்கோடி கேஸ தனியா கண்டுபிடிக்கலாம்னு ஐடியா பண்றியா? ஆமா. அது நீ தலைகீழ நின்னாலும் நடக்காதடி. அந்த கேஸ நான் தான் கண்டுபிடிப்பேன். அந்த 10 லட்சம் ரூபாயை நான் தாண்டி வாங்குவேன். அத்தை, கனவு. நான் கனவு கண்டேனா? அடியே, நீ தாண்டி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. அடியே, இங்க பாரு, கீரைக்காரி வேஷம் இல்லடி, பிச்சைக்காரி வேஷம் போட்டா கூட ஒன்னால இந்த கேஸ கண்டுபிடிக்க முடியாதுடி. ஹலோ, புடிச்சு காட்டுறேன். நன்றி கட்டவளே. ஏண்டி என் கூடவே இருந்து எனக்கு குழிய பறிக்கிற? உங்க கூடவே இருந்தா குழியில விழுந்துருவேன்னு தான் நான் தனியா காரியத்துல இறங்கிருக்கேன். பாக்கலாண்டி. ஏண்டி, இந்த பண்டுகிட்டே சவாலா? அடியே, இந்த தனுஷ்கோடி கேஸ நான் முடிச்சு உன்னை அப்படியே ஜெயிச்சு இந்த கொலம்பஸ் மூஞ்சில கரிய பூசுறேன்டி. அத்தை, நானும் உங்களை மீறி கேஸ கண்டுபிடிச்சு உங்களை ஜெயிச்சு இதே கொலம்பஸ் மூஞ்சில காரிய பூசுறேன். ஹலோ மேடம்,
ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க மூஞ்சில கரிய பூசணும். சும்மா வேடிக்கை பாக்குறவங்க மூஞ்சில ஏன் பூசுறேன்றீங்க? டேய் உன் மூஞ்சி அதுக்காவது யூஸ் ஆகுதுடா. வாடா ஓடி. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. கீரை கீரை புளிச்ச கீரை புளிச்ச கீரை. ஆட்டோ 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 ஆட்டோ. வாங்க 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 வாங்க. ஆட்டோக்காரே மீட்டர் போடுவீங்களா இல்லையா? சரிம்மா ஏறுமா. எல்லாரும் போடுறாங்க, நீங்க போடுங்க. கௌசல்யா இல்லடி. என்ன மாமி எங்கடி கிளம்பிட்ட? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் கிளம்பணுமா? இல்லடி சொல்லிட்டு போறா நல்லா இருக்குமோன்னோ. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நான் அர்ஜென்ட்டா போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இருடி கொஞ்சம் இரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீ உன் மாமியாரும் ஆத்துல இருக்கிறதே இல்லையாமே. உன் புருஷனோட ஆபீஸ நீ உன் மாமியார் தான் கவனிச்சுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். கொலமஸ் கூட ஹெல்ப் பண்ணானாமே. ஏண்டி நான் வேலையில சும்மா தானே இருக்கேன், என்ன கொஞ்சம் சேர்த்துக்கப்படாதா? நானும் என் மாமியார் என்ன பல்லாங்குடியோ விளையாடிட்டு இருக்கோம், உன்னைய கூட சேர்த்துக்கிறதுக்கு. இல்லடி கௌசல்யா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உங்க கூட சேர்ந்தா எனக்கு வரும்படி வருமோ இல்லையோ? வரும்படி. ஏமா ஆட்டோல வரைய இல்லையா? யோ இரியா, பின்ன உங்க கதையை கேட்டு இருந்தா ஏன் வருமானம் எல்லாம் போகும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதியா. வெயிட்டிங் சார்ஜ் போட்டுக்கோ, மீட்டருக்கு மேல 50 ரூபாய் கொடுப்போம், வாங்கிக்கோ. ஓசி என்ன என்னமோ உன் வீட்டு காசு தூக்கி கொடுக்குற மாதிரி 50 ரூபாய் கொடுப்பா, வாங்கிக்க அப்படின்னு சொல்றேன். நீ உட்கார்ந்து போறதுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அதுக்கு வழி இல்லாம தான் நான் உங்ககிட்ட தொங்கி நிக்கிறேன். ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. இதோ பாரு மாமி, என் புருஷனோட ஆபீஸ நானும் என் மாமியாரும் பாத்துக்கிறது உண்மைதான். ஆனா நானும் என் மாமியாரும் ஒற்றுமையா இல்ல, அங்கேயும் தனித்தனியா தான் இருக்கோம், புரியுதா? இப்பதான் எங்க கையில ஒரு கேஸ் மாட்டி இருக்கு, அதை எங்க அத்தை தனியா டீல் பண்றாங்க, நானும் அதை தனியா டீல் பண்றேன். இந்த நேரத்துல பார்த்து உன்னை உள்ள சேர்த்தேன், எல்லாத்தையும் சொதப்பிடுவேன். அப்புறம் எனக்கு வர வேண்டிய 10 லட்சம் என் அத்தைக்கு போயிடும். 10 லட்சமா? ஆமா 10 லட்சம். என் கைக்கு அந்த பணம் வர வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன். கட்டு. நமக்குள்ள நோ பழக்க வழக்கம். ஓகே கௌசல்யா, பாரு 10 லட்சத்துல 10,000 ரூபாய் கொடுடி, எனக்கு எவ்வளவு ஹெல்பிங்கா இருக்கும். ப்ளீஸ் டி கௌசல்யா, ப்ளீஸ் டி. ரொம்ப நன்றியோட இருப்பேன். நீ வந்து கேரிங்கா இருக்க மாட்டே, போரிங்கா தான் இருப்ப. 2 பேரும் ஆட்டோல இருங்கம்மா. சவாரி போன மாதிரி ஆச்சு, உங்க கதையை பேசுற மாதிரி ஆச்சு. யோ ஏன் இப்படி அவசரப்படுற? உனக்கு என்ன, நீ ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். வேலை வேணும் கேட்டு ஏன் தான் என் உயிரை அப்படி எடுக்கிறியோ தெரியல. ஏமா இப்ப வரீங்களா இல்லையா? வண்டி விடுமா, நானும் அது போறேன். இருங்க கொஞ்சம் இருங்க. மாமி இப்ப என்ன உனக்கு வேலை தானே வேணும்? ஆமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, ஆனா உடனே இல்ல, தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். அது வரைக்கும் இம்சை பண்ணாம கிளம்பு. கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் பாத்தியா? கௌசல்யா நீ நெடியுது, தேவைப்படும் போது கூப்பிடுவியா? அடியே நீ மட்டும் என்ன கூப்பிடல, உன் மாமியார் கூட சேர்ந்து உனக்கு வேட்டு வச்சிருவேன், ஜாக்கிரதை. வணக்கம் சார். வாங்க வணக்கம் சார். என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நீங்க ஏமா வீட்டை இவ்வளவு தூரத்துல போய் வச்சிருக்கீங்க? ஐயோ சார், நான் அத கேக்கல சார். நீங்க எதுக்கு என் வீட்டு தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். சும்மாதம்மா, கேஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ சார், ரொம்ப நல்லா முன்னேறிட்டு இருக்கு சார். சார் உங்க கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பல திட்டங்களை போட்டு பல வியூகங்களை அமைச்சு வச்சிருக்கேன் சார். சார் சீக்கிரமா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவேன் பாருங்களேன். சீக்கிரம் முடிச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆடிட்டிங் வருது, அக்கவுண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அந்த 10 லட்சம் போன வழி தெரிஞ்சதுன்னா பிரச்சனையே தீரும், மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சார் நீங்க கவலையே படாதீங்க சார், கேஸ சீக்கிரமா முடிச்சு வச்சு உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சார் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ முழுக்க நானே டீல் பண்ணிக்கிறேன்.
இது சம்பந்தமா என் மருமக கிட்ட நீங்க எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா அவ கத்துக்குட்டி, ஆர்வ கோளாறு. கேஸ்னா என்ன, அது எப்படி துப்பறியணும்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது சார். அதனால உங்க கேஸ நானே இன்வெஸ்டிகேட் பண்ணி நானே முடிச்சு கொடுத்துறேனே. யார் முடிச்சா என்னம்மா, எனக்கு கேஸ் முடிஞ்சு கணக்கு டாலி ஆனா போதும். ஐயோ போதும் சார், போதும் சார், எனக்கு இது போதும் சார். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். சார் என் மருமக கிட்ட மட்டும் நீங்க எதுவுமே பேசிடாதீங்க சார், சரியா? சரிம்மா, அப்ப வரட்டுங்களா? வாங்க சார், வாங்க சார். ஐயோ 10 லட்சம் எனக்கா ஜாலி. சார் 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 ஐயோ சார், ஐயோ இருங்க இருங்க இருங்க. என்னால் காதலே வரலப்பா. சார் என்னம்மா? இப்ப நீங்க கேஸ் விஷயமா கேட்க வந்திருக்கீங்களா? ஆமா. அதே சார் ஒரு லூஸ் கிட்ட போய் கேக்குறீங்க? இல்லையே, உங்க அத்தை கிட்ட தானே கேட்டேன். அவங்கள தான் சார் சொல்றேன். அவங்க ஒரு ஆர்வ கோளாறு சார், கத்து குட்டி. கேஸ்னா என்ன, அது எப்படி துப்பறியறது எதுவுமே தெரியாது. அதனால உங்க கேஸ நானே டீல் பண்ணி நானே முடிச்சு கொடுத்துறேன் சார். அந்த 10 லட்சத்தை நீங்க எனக்கே கொடுத்துருங்க சார். தொழில போட்டி இருக்கிறது நல்லதாம்மா. ஐ லைக் திஸ். உங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சா சரி. யாரோ ஒருத்தர்லாம் இல்ல சார், நான் தான் சார், நான் தான் கண்டுபிடிப்பேன். ஓகே, கண்டுபிடி. ஆனா சீக்கிரம் கண்டுபிடி. வரட்டுமா? அத்தை, எனக்கேவா வேட்டி வைக்க பாக்குறேன்? இரு, உனக்கு முன்னாடி அந்த கேஸ நான் கண்டுபிடிக்கிறேன். 10 லட்சத்தை நானே வாங்குறேன். ஐயோ ஐயோ மகா, மகா என்னடி ஆச்சு உனக்கு? மகா எழுந்துரு. ஐயோ மகா என்னடி ஆச்சு? மகா கண்ணு திறந்து பாரு. மகா பாப்பா எழுந்துரு, பாருடி. மகா என்னாச்சுமா? தெரியலையே, இவ அலற சத்தம் கேட்டு மேல ஓடி வந்த, கீழே விழுந்து கிடக்குறா. எழுந்துரு மகா, கண்ணு திறந்து மகா. மகா எப்ப? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் வனஜா, போய் நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணு போ. சீக்கிரம் போ. ஐயோ கண்ணு திறடி. இங்க பாரு, இங்க பாரு மகா. எப்பா இந்தாங்க. மேடம், இவங்க ஃபேமிலி டாக்டரை கரெக்ட் பண்ணி நம்ம டாக்டரா உள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம டாக்டர் நம்புவாங்களா மேடம்? டேய் அபசகுணமா பேசாத. உன்னை டாக்டர்னா நம்ப மாட்டாங்கடா. ஆனா என்ன பாத்தியா, என் கெட்டப்ப பார்த்து டாக்டர் நம்புவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த கர்மத்தெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. டேய் ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத, புரியுதா? பேசாம வாயை மூடிட்டு நில்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஃபாலோ மீ. அப்பா என்ன ஸ்டைல். ஐயோ இவளுக்கு சரியா மயக்கம் தெரியல. டாக்டர் வர இன்னும் காணோம். பிரச்சனை உங்க பொண்ணுக்கு தானுங்க, நீங்க ஏன் கத்துறீங்க? என் கால் மேல போட்டுட்டீங்க. சாரிங்க. ஏண்டா டாக்டர் என் பொண்ணை பாருங்க. ஐயோ என் பொண்ணு பாருங்களேன். அட பாத்துட்டு தாமா இருக்கேன். நல்ல லட்சணமா மூக்கு முழிமா சூப்பரா இருக்கா. அப்புறம் என்ன சொஜி பச்செல்லாம் கொடுக்க பேசி முடிச்சிருவோம். ஐயோ அதெல்லாம் இல்ல, மண்டையில அடிபட்டு இருக்கு. முதல்ல பாப்பாவுக்கு வைத்தியம் பாருங்க. வைத்தியமா? பாக்குறேன். ஆமா, நீங்க யாரு புதுசா இருக்கு? நான் எங்க ஃபேமிலி டாக்டருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணேன். அப்ப இவங்க மட்டும் ஃபேமிலி டாக்டர் இல்லையா? அனாதை டாக்டர். ஐயோ டேய், கொஞ்சம் சும்மா இரண்டா. இங்க பாருமா, நான் புது டாக்டர். இங்க பாரு, இவங்க ஃபேமிலி டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க. ஆமா. என்ன டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஏ டாக்டர் மனுஷங்க தானமா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகாதா? என்னது இந்த பொண்ணு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. நான் போயிட்டே நீங்க இருங்க, வாய மூடி. அவ ஏதோ பேசிட்டா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல என் பொண்ணுக்கு வைத்தியம் பாருங்க. ஆமா, உங்க பொண்ணுக்கு எப்படி அடிபட்டுச்சு? பெரிய மூட்டை வந்து அடிச்சிருச்சு மேடம். மூட்டை அடிச்சுச்சா? ஐயே,
மூட்டை கிட்ட எல்லாம் எதுக்குமா இவ போய் நிக்கிறா? ஐயோ மூட்டை கிட்ட எல்லாம் போலங்க. இவ குத்துச்சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த மூட்டை வந்து அடிச்சிருச்சு. ஓ அப்படியா? ஐயோ கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர்மா, ஐயோ நீங்க தான் டாக்டர்மா. நான் தான். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்டா. ஐயோ முதல்ல நாடி புடிச்சு பாருங்க. ஐயோ ஐயோ இது தாடிமா, நாடி புடிச்சு பாருங்கம்மா. அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. டிக் 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 டிக். இது மனசுக்கு ஐயோ தாளம். நிறுத்துங்கம்மா, இது பாரத ராஜா டிக் டிக் இல்ல, வாட்ச் சத்தம்மா. வாச்சா? இரு, மகா. பிடிச்சிட்டேன்.